மாண்புமிகு சந்திரபாபுக்கு இது கூட தெரியாதா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கி தென்மாநில உரிமைகளை காவு வாங்கி வரும் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரை செய்ய சென்னை வந்திருந்தார். வந்தவர் பிரதமர் மோடியை பெருமைப்படுத்தி சென்று இருந்தால் நமக்கு எந்த வருத்தமும் ஏற்பட போவதில்லை. ஆனால் தமிழ்நாட்டை அவமானப்படுத்திவிட்டு போயிருக்கிறார். தமிழ்நாட்டை அவமானப்படுத்துவதாக நினைத்து தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்கிறார் சந்திரபாபு. விமான நிலையங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. எதையாவது குறை சொல்ல வேண்டும் என்று நினைத்து சென்னை விமான நிலையத்தை குறை சொல்லி பேட்டி தந்துள்ளார் என விமர்சித்துள்ளது. சென்னையில் உள்ள விமான நிலையம் மிக பழமையானது. ஆனால் அது ஹைதராபாத், பெங்களூரு விமான நிலையத்துடன் ஒப்பிடும் அளவுக்கு இருக்கிறதா? ஹைதராபாத்தை நான் மேம்படுத்திய பிறகு என்னை கர்நாடகம் பின்பற்றியது. தற்போது அடுத்த ஒரு நவீன விமான நிலையத்தை அமராவதியில் 5000 ஏக்கரில் கட்டுகிறேன். இப்போது சொல்லுங்கள், தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு. சென்னை விமான நிலையம் மேம்படுத்தப்படவில்லை என்ற கேள்வியை பிரதமர் மோடியை பார்த்துதான் சந்திரபாபு கேட்க வேண்டும். சென்னை விமான நிலையத்தை இந்த நிலைமையிலா வைத்திருப்பது என்ற கேள்வியை ஒன்றிய பாஜக அரசை பார்த்துதான் கேட்க வேண்டும். திமுக அரசின் கட்டுப்பாட்டிலா விமான நிலையம் இருக்கிறது? விமானத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை அறியாதவரா சந்திரபாபு என வினவியுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஹைதராபாத்தும் பெங்களூரும் முன்னேறிவிட்டதாம். சென்னையை பற்றி யாரும் பேசுவதில்லையாம். வேலைக்காக அமெரிக்கா போய்விட்டார்களாம் சென்னை மக்கள். அதில் ஒருவராம் சுந்தர் பிச்சை, சொல்கிறார் சந்திரபாபு. திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகுதான் சுந்தர் பிச்சை அமெரிக்காவுக்கு போனாரா? என்ன அபத்தம் இது! இது எவ்வளவு கேலி கூத்தான கருத்து என்பதை சந்திரபாபு முன்பு சொன்ன கருத்தின் மூலமாகவே மறுக்கலாம் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. ஆங்கிலம் படித்ததால் தமிழர்கள் உலகம் முழுவதும் கோலோச்சுகிறார்கள். IAS, IPS போன்ற பதவிகளில் நாடு முழுவதும் தமிழர்கள் அதிகம் உள்ளனர். உயர் பதவிகளில் தமிழர்கள் அதிகம் இருப்பதற்கு அவர்களுடைய ஆங்கில அறிவு முக்கிய காரணமாக உள்ளது. ஆங்கிலத்தை நன்றாக கற்றதால்தான் அமெரிக்கா நிறுவனங்களில் உயர் பதவிகளில் தமிழர்கள் உள்ளனர். எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கு முக்கிய பதவிகளில் தமிழர்களை காண்கிறேன் என கடந்த 5/3/2025 அன்று டெல்லியில் சந்திரபாபு செய்தியாளர்களிடம் பெருமையாக தெரிவித்திருந்ததை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழிக் கொள்கை பின்பற்றப்படும் நிலையில் தமிழர்கள் குறித்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு புகழாரம் சூட்டினார். ஆனால் இன்று பாஜகவுக்கு பல்லக்கு தூக்க அப்படியே மாற்றி பேசுகிறார் சந்திரபாபு என விமர்சித்துள்ளது. இந்தியாவிலேயே தகவல் தொழில்நுட்பத் துறையில் முதல் பாய்ச்சலை ஏற்படுத்தியது தமிழ்நாடாகும். சென்னையில் 1999ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞரால் டைடல் பார்க் உருவாக்கப்பட்டது. திராவிட மாடல் அரசு தற்போது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான நிலையினை 2ஆம் அடுக்கு மற்றும் 3ஆம் அடுக்கு நகரங்களுக்கும் எடுத்துச் சென்றுள்ளது. கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சி, ஓசூர், திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்களும் சிறு தொழில்நுட்ப பூங்காக்களும் நிறுவப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இம்மாவட்டங்களில் பயிலும் மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளுக்கான மாபெரும் உந்து சக்தியாக அமைந்துள்ளது. இது எதையும் தெரிந்து கொள்ளாமல் பொத்தாம்பொதுவாக ஒரு மாநிலத்தை ஆளும் முதலமைச்சர் பேசுவது சரியா என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. இன்றைக்கு பிரதமர் மோடியை ஆதரிக்கும் சந்திரபாபு 2 முறை மோடியை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியவர். 2002ஆம் ஆண்டு குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மிகப்பெரிய இரத்த குவியல் நடத்தப்பட்டது. அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்த சந்திரபாபு மோடி குஜராத் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னார். குஜராத் கலவரத்தை காரணமாக காட்டி 2004ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சந்திரபாபு விலகியதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக மோடி பொறுப்பேற்ற போது அந்த கூட்டணியை சந்திரபாபு ஆதரித்தார். அமைச்சரவையில் தெலுங்கு தேசம் கட்சி பங்கெடுத்தது. ஆனால் 2018ஆம் ஆண்டு கூட்டணியிலிருந்து சந்திரபாபு விலகினார். ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதில் மோடி முடிவெடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் சந்திரபாபு. தெலுங்கு தேசத்தின் 2 அமைச்சர்களும் பதவி விலகினார்கள். ஆந்திராவுக்கான உரிமை கேட்டு 29 முறை டெல்லி போனேன், எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று சந்திரபாபு சொன்னார். மோடி அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார் சந்திரபாபு. நான் மோடிக்கு முன்பே முதலமைச்சர் பதவிக்கு வந்தவன் என்று சொன்னார். மோடியின் மனைவி குறித்த கேள்வியை தொடர்ந்து எழுப்பியவரும் அவர்தான். தனது அரசியல் குருவான அத்வானி முதுகில் குத்தியவர் மோடி என்று சொன்னார் அவர். குஜராத் வளர்ந்திருக்கிறதா, ஹைதராபாத் வளர்ந்திருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். 2019ஆம் ஆண்டு அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி செய்வார்கள் என்பதற்கான ஆதாரங்களை அவர் வழங்கியுள்ளதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது. இப்படி தன்னுடைய பழைய வரலாறுகளை மறந்துவிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக சந்திரபாபு பேசி வருகிறார். இன்று பாஜகவை ஆதரிக்கும் வேகத்தில் மாறவும் செய்வார் என விமர்சித்து தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.